கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை நேரலையில் பார்க்கலாம். கணினிமயமாக்க வேண்டும், அனைத்து நிலையிலும் கணினிமயமாக்கணும்னு சொன்னாங்க. இதன் மூலமா என்ன பயன்னா, தனியார் வங்கிகள் இப்ப தனியார் வங்கிகளும் சரி, அதே மாதிரி நேஷனல்ஸ் வங்கிகளும் அன்னன்னைக்கு ரெமிட்டன்ஸ் என்ன பணம் போடுறாங்க, எவ்வளவு இருப்பு இருக்கு, என்னென்ன நோட்டு விவரங்கள் எல்லாமே அன்றாட அந்த அக்கௌண்ட்ல வந்துடும். அந்த அக்கௌண்ட்டை அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, உடனடியாக இது முடிக்கணும் அப்படின்னு காலக்கெடு கொடுத்தாங்க. 2013 முடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி இன்னைக்கு முடிக்கப்பட்டு அனைத்து நிலையிலும் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள் அனைத்துமே கணினிமயமாக்கப்பட்டு ஆன்லைனுக்கு இதற்காகவே ரிசர்வ் வங்கி இன்னைக்கு நமக்கு பாராட்டு தெரிவித்து மாநில நம்முடைய நபார்டு ஏறத்தாழ 30 கோடி ரூபாய் எங்களுக்கு மானியமாவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இதை ஒரு சிறப்பா செயல்படுத்தி தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் இந்த மாதிரி சிறப்பா செஞ்சதுக்காக ஊக்கத்தொகை மாதிரி ஒரு தொகையை கொடுத்து இன்னைக்கு அதை இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய கிரெடிட் பாராட்டுகிற வகையில், அந்த வகையில தான் நாங்கள் முழுக்காதவே நானும் மறுத்தேன், நம்முடைய மாநில சேர்மனும் மறுத்திருக்காங்க. இந்த மாதிரி எந்த தவறும் செய்ய முடியாது. யார் நினைச்சாலும் சரி, யாரு நினைச்சாலும் வெளியே நோட்டுகளை அதிகமாக வாங்கி அன்னைக்குன்னு அதிகமாக போய் டெபாசிட் பண்ண முடியாது. ஆர்பிஐ என்ன வழிகாட்டுதல் கொடுத்திருந்ததோ, நபார்டு என்ன கூறியிருந்ததோ அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள், தொடக்க கூட்டுறவங்க அனைத்துமே அந்த மாதிரி செயல்பட்டு முழுமையாக பணங்கள் என்னென்ன பணம் என்னென்ன அளவுக்கு கடந்த இந்த டிமானிட்டைசேஷன் 2016 8/11 வந்தது இல்லையா, 8/11 அறிவிக்கப்பட்ட மத்திய சர்க்கார் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவித்த பிறகு பாத்தீங்கன்னா அன்றைக்கு என்ன நிலையை எடுத்தாங்களோ 2010 அந்த 10ஆம் தேதிக்குள் அதை முடிக்கணும்னு சொன்னாங்க. அன்றையில இருந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் கரெக்டா இருந்தது. இதை என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் வந்ததுனால இதுல இருந்து ஐடில இருந்து வந்தாங்க, பழைய விங்கு பல இடங்கள்ல இருந்து வந்தாங்க, நபார்ட்ல இருந்து வந்தாங்க, 23 மாவட்ட வங்கிகளும் ஒரு பச்சாத்தமா என்ன செஞ்சாங்க, எல்லா இடங்களையும் போய் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி அக்கௌண்ட் பூரா கிளியரா பார்த்தாங்க. பார்த்துட்டு சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க. மிக சிறப்பாக இந்த வங்கி அந்த டிமானிட்டைசேஷன்ல நோட்டுகள் பராமரிக்கப்பட்டிருக்கு, வாங்குகள் கணக்குகள் ஒழுங்காக பராமரிக்கப்பட்டு சர்டிபிகேட்டே கொடுத்திருக்காங்க. இந்த 467 கோடி ரூபாய் பெற்றதுக்கான சர்டிபிகேட் கொடுத்தாங்க. சர்டிபிகேட் அந்தந்த வங்கியில இருந்து கொடுத்திருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடத்திலும். ஏன்னா எங்களுக்கு நிறைய வட்டி லாஸ் ஆகுது இல்லையா, ஒரு நாளைக்கு பணம் இருந்துச்சுன்னா வட்டி லாஸ் ஆகுது, இதை சொல்லியிருக்கோம். அதனால ஒவ்வொரு வங்கிக்கும் இப்போ வந்துட்டு இருக்கு, எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு ஒரு அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கான முழுமையான இது வந்த உடனே நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுவேன். எல்லாமே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கூட்டுறவு வங்கியில இந்த விவசாயிகளோட வங்கி கணக்குல அதிக அளவுல பழைய ரூபாய் நோட்டுகள் டெபாசிட் செய்யப்படுது. அதான் தம்பி, இது முன்னால சொன்னது, இது செய்தி வெளியாக பத்திரிகைகளும் தவறான தகவலை சொன்னாங்க. பழைய நோட்டுகளை அந்த தேதி, அதாவது இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே முன்மாதிரியாக இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல எந்த மாநிலமும் அந்த டிமானிட்டைசேஷன் வரும்போது விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் சில நேரங்களில் சில பயிர்கள் பயிரிட வேண்டும், அப்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் தமிழ்நாடு மட்டும் இல்ல, மற்ற எல்லா மாநிலங்களும் இதா இருக்கும்போது அம்மா அவர்கள் தான் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்து இது என்ன செய்யலாம்னு சொல்லி அம்மா அவர்களே அன்றைக்கு இருந்து பாத்தீங்கன்னா 19/11/2016 ஒரு ஆய்வு கூட்டம் போட்டாங்க. எங்களை